தோட்டத்துக்கு போனப்போ ஏதோ நெளிஞ்சா மாதிரி இருந்தது. என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு பறவையினுடைய குஞ்சு. ஏதாவது பறவை தன் குஞ்சை தவற விட்டு பரிதவிதான் சுத்தம் முத்தம் பார்த்தேன். ஆனால் எந்த பறவையுமே இல்லை. இன்னும் இப்படியே விட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெயிலில் செத்து போயிடுமேன்னு பயமாக இருந்தது. எடுத்துகிட்டு வந்துட்டேன். தானியத்தெல்லாம் முழுங்க முடியாது, இது இன்னைக்கு தான் போட்ட குஞ்சா இருக்கும் போல இருக்குது. அதனால் பால் கொடுக்கலாம் அப்படின்னு பால் எடுத்துகிட்டு வந்தேன். அது வாயே திறக்கல. என்ன செய்யறதுன்னு தெரில. அது வாயை எடுத்துகிட்டு போய் அந்த பாலில் வச்சேன். உறிஞ்சி குடிக்க தெரியாமல் தலையை தூக்கி தூக்கி குடிச்சிது. பறவை ஊற்றி விடுற மாதிரி அதனுடைய அலகுக்குள்ளே ஊற்றி விடலான்னு பார்த்தா காமிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் அதிகமான போராட்டத்துக்கு பிறகு அதுக்கு பால் ஒரு வழியாக போராடி பாலை குடிக்க வச்சிருப்பாடு. 4 ஸ்பூன் வேஸ்ட் ஆகி 1 ஸ்பூன் குடிச்சிருக்கோமோ இல்லை அரை டீஸ்பூன் குடிச்சிருக்கோமோ என்னவோ. அதுக்கப்புறம் படுத்து நல்லா தூங்கிடுச்சு. அப்புறம் 1 ஹவருக்கு ஒரு முறை எழுப்பி பால் கொடுக்க ஆரம்பித்தேன். ஃபேன் காற்றுல தோல் உணர்ந்துடக்கூடாதுன்னு போற்றி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், அதுவே தானாக அந்த வாயை திறந்து மூடு.